நீங்கள் ரிஜிஸ்டர்னு சொன்னாலே அது என்ஜிஓ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணல. இது வந்து பர்பஸாக பண்ணல. இப்போ இந்த பல்வேறு வகையாக பிரித்திருப்பதனுடைய நோக்கம் என்ன, அது நிறைவேறிச்சா, இந்த மூன்றாவது சக்தி எப்படி உங்களுக்கு இயங்குது, கை கொடுக்குது? கடுமையான போட்டி நிறைந்த உலகமாக இருந்துட்டு இருக்கு. நாடுகளுக்கு இடையே போட்டி இருக்குது. குறிப்பாக போர்களே நடக்குது. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அரசியல் தலைவர்கள், சமூக சேவகர்கள். இந்த வகையில் இன்று நல்லோர் வட்டம் பாலு என்று சுருக்கமாக சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். நல்லோர் வட்டம் பாலு என்கின்ற திரு எம்ஏ பாலசுப்ரமணியம் ஒரு மாபெரும் சாதனையை செய்திருக்கிறார். ஒரு அமைப்பில்லாத மாபெரும் கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார். இன்றைய சமூக தீர்வுக்கு நல்லோர் வட்டம் மிகப்பெரிய வழிகாட்டி என்று ஏபிஜே அப்துல் கலாம் இங்கல்ல அமெரிக்காவில் சென்று சொல்லியிருக்கிறார். கடந்த 25 வருடங்களாக மக்களோடு பல்வேறு தளங்களில் நெருங்கி சேவை செய்து கொண்டிருக்கிற, அரசியல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற என்று பல்வேறு விஷயங்களை அவரிடம் இருந்து கேட்டு பெறுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கின்றன. அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பல வருடங்களாக நாங்கள் கேள்விப்படுறோம். அரசியல் தளத்தை உற்று நோக்குவவர்களுக்கு உங்களை நல்லா தெரியும். இப்போது ஆனால் எங்களுக்கு வியப்பூட்டும் பல செய்திகள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் பணம் கலெக்ட் பண்ணுறதில்ல, ஆனால் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. முதல்ல இது வந்து ஒரு என்ஜிஓவா, ஒரு மூமெண்ட்டா, இது என்ன மாதிரியான அமைப்பு நல்லோர் வட்டம்? நீங்கள் என்ஜிஓவா அப்படின்னு கேள்வி கேட்குறது வித்தியாசமான கேள்வி. இது பொதுவாக சமூக அமைப்புகளால் என்ஜிஓன்னு சொன்னால் பதிவு பண்ணணும், தலைவர் செயலாளர் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு ஃபண்டு இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏதோ நீங்கள் கேள்விப்பட்டு தான் இது என்ஜிஓவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதனால் நிச்சயமாக இது ஒரு என்ஜிஓ கிடையாது. என்ஜிஓக்களான அந்த எந்த விதமான இலக்கணமும் இது இல்லை. மாறாக இது ஒரு பெரிய மூமெண்ட் அப்படின்னு நான் சொன்னதில்லை இது வரைக்கும். இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்று உருவாகணும் அப்படின்ற மனசுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம். அந்த மாற்று வந்து இன்றைக்கி எதுவாக இருக்குன்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளை நான் பார்க்குறோம். கடைசியில் பார்த்தா இந்த சமூகம் வந்து இன்றைக்கி சின்ன பண்ணமாக சிதறி போயிருக்கிறதாகவும், ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் இன்றைக்கி எல்லாருடைய கருத்தாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆகையினால் இந்த சிக்கல்லாம் தீர்வு காரணத்துக்காக நிறைய கோணங்களில் முயற்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எதுக்குமே ஒரு முடிவு வந்ததாக இல்லை. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சமூகம் வேறு எப்படியே இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மட்டும் எல்லாருக்கும் இருக்குது. தனித்தனியாக இது இப்படி இருக்கணுன்ற எண்ணமும் பல பேருக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து மீண்டும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கொண்டு வர முடியும் அப்படி நம்பிக்கையே இன்றைக்கி சுத்தமாக இழந்து போயிடுது சமூகம். ஏதோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் தவிர ஆனால் நம்பிக்கையோட எந்த முயற்சியும் இல்லாமல் இருக்குது. இந்த நிலையில் இப்போது இந்த சமூகம் எப்படி இருக்கணுமோ, எப்படி எல்லாரும் சொல்கிறாங்களோ, எதிர்பார்க்குறாங்களோ, அந்த சமூகத்தை வந்து இதை திருத்தத்துக்கு பதிலாக, மாற்றுவதுக்கு பதிலாக ஒரு மாற்று உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த நல்லோர் வட்டத்துடைய முயற்சி. சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழலில், ரொம்ப கெட்டு போயிருக்கிற சமூகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழலில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாற்ற நல்லோர் வட்டம் உருவாக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன வேணால் நீங்கள் பேர் சொல்லிங்க. ஆனால் இந்த சமுதாயத்துக்கான ஒரு மாற்று இன்றைக்கி வந்து அது உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு ரிஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷனா? நீங்கள் ரிஜிஸ்டர்னு சொன்னாலே அது என்ஜிஓ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணல. இது வந்து பர்பஸாக பண்ணல. இது வந்து உடல் இல்லை, உருவம் மாதிரி காமிக்கிறதுக்காக பேர் சொல்லலாம் கிடையாது. இது வந்து உயிர், இந்த சமூகத்துடைய உயிர். அதுக்கு வந்து வரையறுக்க முடியாதது. சமூகத்துக்கு உயிர் எதுன்னு சொன்னால், சமூகமாக சேர்ந்து வாழணும்.
சமூகத்தில் உள்ள எல்லாம் இணக்கத்தோடு சேர்ந்து இருத்தல். ஒரு உடலில் உள்ள உறுப்பு போல், ஒரு உடலில் வந்து கை கால் எல்லாம் பேர் தனித்தனியாக இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம், உயிருக்காக வேலை செய்கிறது. அப்போ வந்து அங்கே எல்லாம் இணக்கத்தோடு தான் வேலை செய்யும். கை கால் எல்லாமே அந்த உயிரை நோக்கி இணக்கத்தோடு தான் வேலை செய்யும். இந்த சமூகம் கூட அப்படி தான், மனித சமூகம் கூட அப்படி தான் வாழணும். மனிதன் தவிர மற்றதெல்லாம் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிதர்கள் மட்டும் நாம் வந்து இன்றைக்கி அப்படி இணக்கத்தோடு வாழ்வதற்கு பதிலாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரிவுகளை உண்டாக்கி கடைசியில் குடும்பத்திலேயாவது நம்ம ஒற்றுமையாக இணக்கத்தோடு இருக்குவானா இல்லை, அங்கேயும் கூட கடைசியாக தனி மனிதன் அந்த அளவுக்கு இன்றைக்கி சுயநலம் எனக்கு ஒரு இயல்பாகிடுது. அமைப்பை வந்து ஒரு ரிஜிஸ்டர் இல்லாமல் பண்ணக்கூடியது பர்பஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். என்ன பர்பஸ்? ஒரு வரையறுக்கப்பட்ட உடல் மாதிரின்னு சொன்னால் என்ஜிஓலாம் இப்போ சொல்கிறாங்கல்ல, அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அது ரிஜிஸ்டர் பண்ணால் தான் செயல்பட முடியும். ஏன்னா அது பண்ணால் தான் நீங்கள் வந்து மக்கள் நம்புவாங்க. இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பொதுவாக எதுக்கு பயன்படுத்துன்னு சொன்னால் நம்பிக்கைக்காக. அரசாங்கத்துக்கு நம்பிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை. அந்த ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்பலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரிஜிஸ்டர் பண்ண எத்தனை அமைப்புகள் நம்பிக்கையோடு செயல்படுது? ரிஜிஸ்டர் பண்ண நம்பிக்கைக்காக பண்ணுறாங்க. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட எத்தனை அமைப்புகள் நம்பிக்கையோடு செயல்படுது, நம்ப தகுந்ததாக இருக்குது. இப்போ நீங்கள் பணம் கலெக்ட் பண்ணுறதில்ல, ஆனால் மந்த்லி நீங்கள் வந்து நிகழ்வுகள், விருதுகள், இந்த மாதிரி பீப்புளோட ஹைலி கனெக்டடாக இருக்கீங்க. ஆமாம். ஆனால் எப்படி இது சாத்தியமாகுது? அன்ரிஜிஸ்டர்டாக இருக்கும்போது அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்கு இப்போ 25 ஆண்டுகள் பிடிச்சிருக்கா, இல்லை இது தொடக்க காலத்திலேயே நீங்கள் இது புரிஞ்சுது? அருமையான கேள்வி உங்களது. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது உயிர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒரு தனி மனிதன் தனக்கு தேவையானதெல்லாம் யார் செய்கிறாங்க? நமக்கு தான், நாம தான் செய்கிறோம். அப்போது இந்த தனி மனிதன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நாம சமூகமாக அப்படின்னு ஆகும் பொழுது அது என்னுடைய சொந்த நலன். அது நான் தனியாக பார்க்கல, சமூகம் நான் தனின்னு பார்க்கல. நாம் சமூகத்தில் ஒரு அங்கம் அப்படின்னும் பொழுது நமக்கு வேண்டிய உணவை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோமோ, நமக்கு வேண்டிய செயல்பாடுகள் எப்படி செய்து கொள்கிறோமோ, இந்த சமூக செயல்பாடுகளும் கூட அதில் ஒரு பார்ட். ஆகையினால் என்னுடைய தேவைக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அந்த என்னுடைய தேவையில் ஒன்று ரொம்ப அத்தியாவசியமானது சமூகம். அது தனி கிடையாது. எனக்கு நான் சாப்பிட்ற மாதிரி, எனக்கு நான் தூங்குகிற மாதிரி, எனக்கு நான் உடை உடுத்திக்கிற மாதிரி என்னுடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டியது என்னுடைய இயல்பான ஒன்று. இந்த கண்ணோட்டத்தை சமுதாயத்தில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதை வாழ்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நல்ல வட்டம். இந்த நல்லோர் வட்டம்ன்றத ஒரு டைட்டில் அப்படின்றதுக்கு கீழே பல்வேறு வகையான துறை வாரியாக பிரித்து அமைச்சிருக்கீங்க. 3வது சக்தின்னு ஒன்று இயங்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம். இப்போ இந்த பல்வேறு வகையாக பிரித்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? அது நிறைவேறிச்சா? இந்த 3வது சக்தி எப்படி உங்களுக்கு இயங்குது, கை கொடுக்குது? இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது தனி மனிதனுடைய இந்த வாழ்க்கையில் பங்களிப்பு என்ன சமுதாயம் அப்படி சொன்னேன். அப்போது சமுதாயமாக இணைந்து இருப்பதற்கு ஒரு கட்டமைப்பு வேணும். இணைந்து வாழ்வும்பொழுது ஒரு கட்டமைப்பு வேணும். அந்த ஒருங்கிணைஞ்சு வாழ்கிறோம் இல்லைங்களா, அந்த கட்டமைப்புக்கு அந்த ஒருங்கிணைஞ்சு வாழறது தான் 3வது சக்தின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த சமூக கட்டமைப்பு இன்றைக்கி எதன் மூலமாக இருக்குன்னு சொன்னால் அரசாங்கத்து மூலமாக இருக்குது. அரசாங்கத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குது. உங்களுடைய நேம்லாம் வந்து பதிவாயிருக்கு, ரேஷன் கார்டுலேயோ ஓட்டர் ஐடியிலையோ பதிவாயிருக்கு. அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்டமைப்பு இருக்குது அரசாங்கத்தில். அதே மாதிரி அரசியல் ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அரசியல் கையில் இன்றைக்கி சமூகம் முழு கையில் இருக்குது, அது கையில் இருக்குது. அது கையில் சமூகம் இருக்குது, அரசாங்கத்து கையில் இருக்குது. ஆனால் இந்த இரண்டுமே எப்படி இந்த சமூகத்தாக இருக்கணுமோ அப்படி இல்லை. அப்படி இருந்தால் 3வது ஒன்று தேவையில்லை. அப்போது இந்த அரசாங்கமும் அதனுடைய செயல்பாடுகளை சரியாக செய்யாத நிலையில், அரசியலும் அதனுடைய செயல்களை சரியாக மக்களுக்காக இல்லாத சமயத்தில் 3வது ஒரு சக்தியாக மக்கள்லாம் ஒருங்கிணைந்து நமக்கு நாமே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வாழணும். அப்படி ஒரு ஒருங்கிணைந்த மக்கள் சக்தி, பீப்புள் பவர், ஆர்கனைஸ்டு பீப்புள், இதை கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஆர்கனைஸ்டு பீப்புள் நல்ல அரசாங்கத்தை கொண்டு வர முடியும், நல்ல அரசியலை கொண்டு வர முடியும்.
இன்றைக்கி மக்கள் ஆர்கனைஸ்டாக இல்லாதனால தான் அதை பயன்படுத்தி இன்றைக்கி வந்து அரசியல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் ஆர்கனைஸாக இல்லாதனால தான் அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பதற்கோ கேள்வி கேட்கறதுக்கோ இன்றைக்கி ஆட்கள் இல்லை. அதனால் தடையில்லாமல் தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு, பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு சொன்னால் ஆர்கனைஸ்டு பீப்புள், ஒருங்கிணைந்த மக்கள் சக்தி. மக்கள் ஒருங்கிணைஞ்சு இருக்காங்கன்னு சொன்னால் அங்கே சில பண்புகள் இருந்தால் தான் ஒருங்கிணைஞ்சிருக்க முடியும். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்துக்காக கூடுறது கூட்டம், அது ஒருங்கிணைந்து கிடையாது. அதாவது ஒரு பார்ட்டி கட்சியின் அடிப்படையில் கூடுவது இல்லை, எது கொண்டா கூடுங்க. நீங்கள் மழைக்காக கூட ஒரு இடத்துல கூடுறோம், மழை பெய்யுது, ரோட்டில் போகிற ஜனங்களாம் ஒரு கூடுறாங்க, அது ஒருங்கிணைப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மழைக்காக கூடியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக ஒரு 1000 பேர் சந்திக்கிறாங்க, அது ஒருங்கிணைப்பு கிடையாது. அந்த போராட்டத்துக்காக சந்திக்கிறாங்க, பர்பஸாக போயிடும். ஆனால் சமுதாயத்தின் நேச்சர் அது கிடையாது. ஒருங்கிணைந்தே வாழணும். அந்த ஒருங்கிணைந்தே வாழறதுக்கு வந்து ஒன்று நோக்கம் இருக்கணும். ஒருங்கிணைஞ்சு வாழணும் அப்படின்ற நோக்கம் இருந்தால் தான் வாழ முடியும். ஒன்று. இரண்டாவது, ஒருங்கிணைஞ்சு வாழணும்னு சொன்னால் அதில் சில பண்புகள் தேவைப்படுது. அந்த பண்புகளில் ஒருங்கிணைஞ்சு வாழ முடியாது. அப்போது ஒரு நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கத்துக்கு கடைபிடிக்கிற ஒரு பண்புகள் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சமூகம் வாழ முடியும். தொடக்க காலத்தில் இதுக்காக தான் சமூகம் உருவாச்சு. தனி மனிதனாக காட்டு மிராண்டினால் பிறந்ததுனால கூட அதுக்கு பிறகு மனிதன் சேர்ந்து தொடங்கினாங்க இல்லையா, அப்போ ஏற்பட்டதை மீண்டும் இன்றைக்கி விஞ்ஞான காலத்தில் ஒரு புதிய முறையில் நல்லோட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்குது. இது எந்த அளவுக்கு மற்றவங்க ஏற்றுக்கொள்ள முடியும், நம்ப முடியும் தெரியாது. ஆனால் இதோடைய பேசிக் அதுதான். நிறைய ஃபீல்டு பிரித்து வச்சுருக்கீங்களா? அதனுடைய நோக்கம் என்ன மாதிரி பிரித்து வச்சுருக்கீங்க? ஒரு ஒழுங்குமுறைக்காக நாம் சமூகமாக சேர்ந்து வாழும் பொழுது ஒரு கட்டமைப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன யோசிச்சோம்னா, இன்றைக்கி சமூகமாக சேர்ந்து வாழும்போது மனிதனுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குது, என்னெல்லாம் வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சமூகமாக சேர்ந்து வாழும் இப்போ இன்றைக்கி அரசாங்கம் இருக்குது, அப்படி யோசனை பண்ணி தான் அரசாங்கம் என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட 36-37 துறைகள் வச்சுருக்காங்க. கல்வித்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்துறைன்னு நல்லொரு வட்டம் 100 துறை உண்டாக்கியிருக்கு. இந்த ஒன்றுத்தை கூட பலவியாக பிரிச்சிருக்கு. இது கண்டுக்காமல் விட்ட விஷயங்கள்லாம் ஒரு துறையாக்கியிருக்கு. அப்படி ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது ஒரு 100 ரவுண்ட் பண்ணலான்னு தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு 100 விஷயங்கள் எடுத்துக்குவோம். அப்படி எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வர்றது, இது எல்லாமே சமூகத்துக்கு தேவை இருக்கிறது, அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது, சமூகத்தன்மை முழுக்க அதுக்குள்ளே வந்துடும். அப்படி ஒரு 100 துறை பிரித்தோம். அரசு நிர்வாக வசதிக்காக பல்வேறு துறைகளை பிரித்தாலும் சில மந்திரிகள் அல்லது அந்த கேபினெட்டுக்குள்ளே அவங்க இன்புட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம். நீங்கள் வந்து அப்படி இப்போ அந்த நாங்கள் கேள்விப்படுகிற அந்த மாதிரியான ஒரு முக்கியமாக இப்போ கல்வி, சுகாதாரம் ஆரம்பித்து இது வந்து போக்குவரத்து துறை, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிர்வாக வசதிக்காகவும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் 100 பொழுது அதில் வித்தியாசமான பெயர்கள் துறைகளுடைய சொல்ல முடியுமா? 9 களங்களாக பிரிச்சிருக்கோம், 9 டொமைன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே. இந்த 100ஐயும் 100 ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லைங்களா, ஞாபகம் வச்சுட்டு மட்டும் இல்லை, அது ஒரு கட்டு அப்படிக்குள்ள வரணுன்றதுக்காக 9 களங்களாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு களத்துலேயும் 11 துறைகள் இருக்குது. அந்த 9 களங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் சம்மந்தப்பட்டது. உதாரணமாக மாணவர், அவர் சம்மந்தப்பட்ட 11 துறைகள் இருக்குது. மாணவரை ஒட்டிய விஷயங்கள் என்ன இருக்குது? மாணவர் ஒட்டி மாணவர் இருக்கார், அவருக்கு ஆசிரியர் இருக்கணும். ரெண்டாவது ஆசிரியர் துறை. முதல்ல மாணவர் தான் மெயின். மாணவரை ஒட்டி இருக்கிறது ஆசிரியர் துறை. இந்த மாணவர் ஆசிரியர் இடம் பள்ளி, அதனால் பள்ளி ஒன்று. 4வது பெற்றோர், மாணவருக்கு ஒட்டி இருக்கிறது பெற்றோர். அதுக்கடுத்து மாணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாணவருக்கு திறமை இருக்கணும், நற்பண்புகள் இருக்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு துறை. அவங்க வந்து மாணவர்களில் சில பேர் ரொம்ப அறிவார்ந்தவர்களாக இருக்காங்க, சாதிக்கிறாங்க, அவங்களுக்காக தனியாக ஒரு முயற்சிகள். இப்படி 11 துறைகள் அதில் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் கொடுத்துருக்கோம். மாணவர் களம் பேர். மாணவர் எப்படி இருக்கணும் அப்படின்போது மாணிக்க மாணவராக இருக்கணும். அதுக்காக மாணிக்க மாணவர் துறைன்னு பேர். விருதும் தரீங்க, விருது கொடுக்குறோம். நான் அந்த மாதிரி மாணவர்களை செலக்ட் பண்ணி விருது கொடுக்குறது எதுனா மற்றவங்களுக்கு அடையாளம் காமிக்கிறதுக்காக. இவங்களுக்கே நான் யார், நான் மாணிக்க மாணவன், அப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க வாழ்க்கையில் வந்து அதை வைத்து அவங்க வாழணும். அதே பள்ளி எப்படி இருக்கணும், கல்வி கோயிலாக இருக்கணும். வெறும் படிச்சுட்டு எழுத்து படிக்கிற இடம் இல்லது, அது வந்து கல்வி கோவிலாக இருக்கணும். ஒரு 15 வருஷ காலம் 18 வருஷ காலம் ஒரு மாணவனை வாழ்க்கையை உருவாக்குறது, அப்போ அது கோவிலாக இருக்கணும்.
ஆசிரியர்கள் லட்சிய ஆசிரியராக இருக்கணும், பெற்றோர்கள் லட்சிய பெற்றோர்களாக இருக்கணும், மாணவர்கள் சாதனை படைக்கணும். அதனால் அந்த மாதிரி பேர் கொடுத்துருக்கோம். கல்வி கோயில், லட்சிய ஆசிரியர்கள், லட்சிய பெற்றோர், அந்த மாதிரி 11 துறைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு வில்லேஜ் சம்மந்தமாக 11 துறைகள் இருக்குது. ஒரு வில்லேஜில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, வில்லேஜில் பஞ்சாயத்து இருக்குது, பஞ்சாயத்து ஒரு துறை. வில்லேஜில் கிராம சபை நடக்கணும், கிராம சபை தனியாக ஒரு துறை. ஜிபிடிபி, கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான் பண்ணணும், அதுக்காக ஒரு துறை இருக்குது. விவசாயம் இருக்குது, அதில் விஞ்ஞானம் இருக்குது. இது கிராமத்தில் அங்கே சுற்றுப்புற தூய்மை தேவைப்படுது. இதெல்லாம் சேர்த்து ஒரு 11 துறைகள் இருக்குது கிராமத்தை மையமாயித்து. அதே அரசு இயல் களம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மகளிர் சம்பந்தப்பட்டது, இது ஒவ்வொன்றுத்துக்கும் 11 துறைகள் இருக்குது. இது மாதிரி 99 துறை வருது. 9 களங்கள், 11 11 99. 100வது துறைன்னு சொன்னால் நம்ம எப்படி இந்த 100 துறைகள் நம்ம சம்மந்தப்பட்டிருவோம், அதே மாதிரி உலக அமைதி, உலக முன்னேற்றம், உலக சமாதானம், அதுதான் 100வது துறை. உலக சமாதானம் அப்படின்னு 100வது துறை. ஒவ்வொரு மனிதரும் அன்றாட வாழ்க்கையில் உலக சமாதானத்துக்காகவும் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த வகையில் 100வது துறை உலக சமாதானத்துறை. அந்த ஆக்டிவிட்டீஸும் நல்ல ஒரு இருக்குது. அது அமைதிக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன்னா அவர் என்ன பண்ணணும், பிரார்த்தனைகளா அல்லது வேறு வடிவமா? இந்த உலகம் இன்றைக்கி வந்து கடுமையான போட்டி நிறைந்த உலகமாக இருந்துகிட்ருக்கு. நாடுகளுக்கு இடையே போட்டி இருக்குது, குறிப்பாக போர்களே நடக்குது. ஆமாம், அதான் நம்ம ஆரம்பித்து நம்ம பாதுகாப்புக்குன்னு ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்து யார் இந்த உலகத்தை ஆள்வது அப்படின்ற அளவுக்கு அது உச்சத்துக்கு போயிடுது. அதனால் நம்முடைய பொருளாதாரத்தில் சரிபாதிக்கு மேலே இராணுவத்துக்கு நீ செலவு பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அவர் வேரில் வச்சு சும்மா இருக்க முடியும்? அது டெஸ்ட் பண்ணல இல்லையா? அதுதான் போராக பண்ணுறாங்க. அப்போ அது வெளிப்படுத்துகிறாங்க. இல்லைன்னா அந்த கத்தியை துருப்பிடிச்சு போயிடுமே அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி உலகம் வந்து எந்த நேரத்தில் எங்கே அது 2 உலகப் போர் சந்திச்சிடும். 3வது உலகப் போர் நடக்காதுன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதுவும் முன்னேறத நிலைமை வேறு. இப்போ ஒரு செகண்டில் பற்றிக்கும். இன்றைக்கி உலகப்போர் வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா ஒரு செகண்டில் பற்றிக்கும், உலகமே அப்படி ஆகிடும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான நிலையை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால இன்றைக்கி தேவை உலக சமாதானம், உலக அமைதி. அப்படி வந்து தேவைன்ற விஷயத்தை தொடர்ந்து நாம் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து நம்முடைய 100 விஷயங்களை ஒன்று கான்ட்ரிபியூஷன் அதுக்காக ஒன்று பண்ணுறோன்னு சொன்னால் அப்போ அது உயிர் இருக்கும். இந்த 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 கருத்தை உலகம் முழுக்க பரப்பணும். உலகம் அமைதியாக வேணும்னு முதல்ல வந்து அந்த கருத்து பரப்பணும், வேணுன்றது பரப்பணும். அதுக்காக நல்ல ஓட்டம் கடைபிடிக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, தினசரி 11-11க்கு 1 நிமிடம் அமைதி காக்கிறது. சேர்ந்து கூட்டாக உலகம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அமைதி காக்கிற விஷயத்தை தினசரி பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் தொடக்கம். இது காசு பணம் செலவு கிடையாது, யாருக்கும் போய் கட்டாயப்படுத்த வேணாம். நமக்கு நாமே 1 நிமிடம் மனதில் அமைதியாக இருப்போம். இந்த உலகத்திலேருந்து அந்த அமைதியை அனுபவிப்போம். அந்த அனுபவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது சேர்ந்து பண்ணுவோம். கூட்டாக சேர்ந்து பண்ணும் பொழுது இந்த கூட்டு பிரார்த்தனைக்கோ கூட்டு செயல்பாடுக்கோ வலிமை அதிகம். அந்த மாதிரி வந்து அதையும் செய்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. இப்போ நீங்கள் குறிப்பிடும் பொழுது அரசியல் விழிப்புணர்வு இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ உள்ளாட்சி துறைகளில் நாங்கள் கேள்விப்படுற வரையும் பல்வேறு மக்கள் பங்கேற்க வைக்கணும் அப்படின்னும் நீங்கள் தொடர்ந்து பயணப்படுறீங்க, பல்வேறு நபர்களை சந்திக்கிறீங்க, இதை கேள்விப்படுறோம். மற்ற விஷயங்களை விட இந்த உள்ளாட்சி அமைப்புகளை நல்லவர்கள், சமூக சேவர்கள் பங்கேற்க வைக்கணும்னு உங்களுடைய முனைப்பு ஏன்? இந்த சமூகத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். சமூகம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கணும், ஆர்கனைஸ்டாக செயல்படணும். அப்படின்னும் போது நிர்வாகம். இப்போ இந்த கட்டமைப்பு நீங்கள் சொல்லும்போது ஏறக்குறைய இப்போ எவ்வளோ பேர் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 5000 பேர் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண இருக்காங்க. இது கட்டாயம் கிடையாது இல்லை, அதனால தான் இது கம்பல்ஷன் கிடையாது. அவங்கவுங்க இதை யார் உணர்கிறாங்களோ அவர்கள் வந்து எவ்வளோ முடியுதோ பங்களிக்கலாம், எப்போ முடியுதோ பங்களிக்கலாம். டோட்டலாகவே இந்த அமைப்பு முறையே அப்படி வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 5000 பேர் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தில் 100 துறைகளில் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தில் தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதில் விருப்பமோ எப்போ முடியுதோ என்ன முடியுதோ செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது உள்ளாட்சி தேர்தல்களில் மக்கள், அதாவது நீங்கள் அதில் தன்முனைப்போடு நிறைய இயங்குறீங்க. சமூக சேவகர்களாகட்டும், ஒரு சொசைட்டி கான்ட்ரிபியூட்டுன்னு எனக்கு செய்கிற முயற்சி செய்வர்கள் நேரடியாக சந்தித்து
நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை பங்கேற்க சொல்லி தூண்டுவதற்கான காரணம்? இந்த சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்றைக்கி வந்து அரசாங்கத்தை ஒட்டி நம்ம வந்து அதை செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கி அரசாங்கம் வந்து 3 அரசாங்கம் வச்சுருக்கு. இந்திய நாட்டில் 3 அரசாங்கம் இருக்குது. 1 மத்திய அரசாங்கம், 2 மாநில அரசாங்கம், 3வது அரசாங்கம் ஒன்று இருக்குது. அதுதான் கிராம பஞ்சாயத்து. 3மே வந்து ஆக்டிவாக இயங்கணும். ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு இயங்கிட்டு இருக்கு. எப்படி இயங்குதுன்றது வேறு விஷயம். மாநில அரசு இயங்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாகிட்டுருக்கு. மக்களுக்காக இயங்கலை அது மாதிரி இருந்துகிட்ருக்கு. 3வது அரசாங்கம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது கிராம பஞ்சாயத்து. அப்போ எப்படி வந்து திட்டமிடுதல், செயல்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நிதி ஒதுக்குறது, நிதியை செலவு பண்ணுறது, விவாதம் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி மத்திய மாநில அரசுகள் இருக்கோ அதே மாதிரி திட்டமிடுதல், விவாதம் பண்ணுதல், முடிவெடுத்தல், நிறைவேற்றுறது, இது எல்லாமே கிராம பஞ்சாயத்தில் இருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அறவே கிடையாது. ஒரு மத்திய மாநில அரசாங்கம் மாதிரி 3வது அரசாங்கமாக கிராம பஞ்சாயத்து இயங்கலை, அது இயக்கக்கூடியவர்கள். அது இன்றைக்கி யார் இயக்குறாங்கன்னு சொன்னால் அந்த பிடிஓவோ கிராம கிளர்க்கோ, இன்றைக்கி தலைவருக்கு கூட அங்கே இது கிடையாது, வந்து பவர் கிடையாது. இன்றைக்கி நேரடியாக தொகை வருது, அவங்க எடுத்து பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்றளவில் தான் இருக்கா? இன்றைக்கி வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதை கிட்டத்தட்ட அரசியல்வாதியுடைய கண்ட்ரோலில் அதை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அரசியல் தான் வந்து அதை சில மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அங்கே அந்த தலைவர் வந்து அரசியல் சார்ந்தவராக இருந்தார்னா அப்போ அவரால் சில காரியம் பண்ண முடியும். அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் இன்றைக்கி செயல்பட முடியாதுன்றது ஒன்று. 2வது, அது நேச்சுரல், அது இல்லை. இன்றைக்கி தலைவர் கூட கிடையாது. ஒரு மத்திய அரசு இயங்குவது எம்பிக்களால், மாநில அரசு இயங்குவது எம்எல்ஏக்களால். அப்போ கிராம பஞ்சாயத்து யாரால் இயங்குது? தலைவர் மெம்பரால் கிடையாது, மக்களால் இயங்கணும். சட்டம் அதான் சொல்லுது. மக்கள் சேர்ந்து உட்கார்ந்து எம்பி எம்எல்ஏ போன்ற பிரதிநிதிகள், மக்கள் நேரடியாக மக்கள் இன்றைக்கி அரசியலில் அரசாங்கத்துக்கு ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு மாநில அரசுலையோ மத்திய அரசுலையோ கிடையாது. ஆனால் கிராம பஞ்சாயத்தில் உண்டு. ஒரு கிராம பஞ்சாயத்தில் உள்ள ஓட்டுரிமை பெற்ற ஒரு நபர் தன்னுடைய ஊராட்சியில் உட்கார்ந்து சட்டத்தை நிறைவேற்ற முடியும், நேரடியாக பங்களிக்க முடியும், கருத்து சொல்ல முடியும், அந்த நிர்வாகத்தை வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே ஒரு தனி மனிதருக்கு அந்த ரைட்ஸு கிராம பஞ்சாயத்தில் மட்டும் உண்டு. ஆனால் அது நடக்குதான்னா அறவே இல்லை. இப்போ ஜனவரி 5ஆம் தேதியோட ஒரு 6 மாவட்டங்களை தவிர பெரும்பாலும் அந்த மாவட்டங்களினுடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தணும். இங்கே தமிழ்நாடு அரசு அது குறித்து அமைதி காக்குறாங்க. இதுக்கான முயற்சிகள், கோரிக்கைகள் ஏதாவது நீங்கள் தொடர்ந்து வைக்கிறீங்களா? இல்லை இப்போ இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எங்களுக்கு பெருசாக பாதிக்கலை. இது தள்ளி போட்டாலோ நடத்தினாலோ பெரிய விஷயமா நினைக்கல. ஏன்னா இன்றைக்கி தேர்தல் நடத்தினா மட்டும் இந்த ஊராட்சியாக சரியாக நடக்குதா அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ அதிகாரிகள் ஆமாம், அப்போவும் அதான் நடந்துகிட்டு இருந்தது. நீங்கள் பஞ்சாயத்து தேர்தல் நடந்த பிறகு கூட அங்கே பவர் இல்லை தலைவர்களுக்கு. அப்போ பேசிக்காக என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த இப்போ உதாரணமாக மாநில அரசு எடுத்துட்டா மத்திய அரசு எங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கல, நாங்கள் சில செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போது அதே விஷயம் தனக்கு கீழே உள்ள பஞ்சாயத்து இவங்க எந்த அளவு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க? எந்த அளவு கொடுத்துருக்காங்க? இல்லை. அப்போது இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நடக்கலை. குறிப்பாக உள்ளாட்சிகள் சுதந்திரமாக அங்கே செயல்பட முடியாது. அதுக்கு மேலே பல சிஸ்டத்தை வைத்து மாநில அரசு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கு. மாநில அரசை விட கட்சிகள் கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கு நிர்வாகத்தை. அப்போது இந்த நாட்டில் ஜனநாயகப்படி நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு மிகச்சிறந்த இடம் பஞ்சாயத்து தான். இந்த பஞ்சாயத்தில் மட்டும் மக்கள் மட்டும் இந்த பஞ்சாயத்துடைய சட்டத்திட்டங்களை புரிந்து கொண்டு நடந்தாங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி முறையை கொண்டு வரலாம். இன்றைக்கி மெஜாரிட்டி கிராம பஞ்சாயத்துகள் மட்டும் ஜனநாயகத்தோட எந்த முறைப்படி அப்படி நடந்துட்டு சொன்னால் இந்த நாட்டை மிக அழகாக நம்ம கட்டமைச்சிடலாம். எல்லா கிராம பஞ்சாயத்துகளும் நேர்மையாக மக்கள் சேர்ந்து அந்த பஞ்சாயத்து திட்டமிட்டு அவங்களே நேரடியாக ஆட்சி நிர்வாகம்
செய்தாங்கன்னு சொன்னால் அப்போது அது என்ன அது தாக்கம் எதுவாகும் சொன்னால் அதன் தாக்கம் காரணமாக மாநில அரசு மத்திய அரசுலாம் சரியாக நடந்தாகணும். இங்கே நேர்மையாக ஊழல் இல்லாமல் மக்களுக்காக இங்கே செயல்பட பழக்கமாயிடுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது நாளைக்கு மாநில அரசும் அப்படி தான் இருந்தாகணும், மத்திய அரசும் அப்படி தான் இருந்தாகணும். ஆகையால் நீங்கள் அரசாங்கத்தை சரியாக செயல்பட வைக்கணும்னு சொன்னால் பழக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பஞ்சாயத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஆகையினால நாம் என்ன சொல்கிறோம், இந்த தேர்தலுக்காக இப்போது தேர்தல் நடத்தலை அதுக்காக போராடுறதோ நடத்தணும்னு கோரிக்கை வைக்கிறதோட பண்ணலை. நாம் சில பேர் பண்ணுறாங்க, அவங்க தப்புன்னு நாம் சொல்ல மாட்டோம். நாம் பண்ணல. ஏன் பண்ணலன்னு சொன்னால் இன்றைக்கி வைத்தாலும் வைக்காட்டாலும் ஒன்று தான். இன்றைக்கி தேவை என்னென்னா மக்கள் இன்னும் விழிப்படையலை, இது நமக்கான அரசாங்கம்னு சொல்லிட்டு மக்கள் இன்னும் உணரலை. அதை உணர வைக்க வேண்டிய வேலை இன்னும் பெரிய அளவில் இருக்குது. அந்த வேலையை செய்கிறது தான் அடிப்படை. அந்த வகையில் இன்றைக்கி கிராமமாக மக்கள்கிட்ட இது உங்களுடைய அரசாங்கம், நேரடியாக கிராமத்தில் உள்ள ஓட்டுரிமை உள்ள உனக்கு முழு ரைட்ஸ் இருக்குது, நீ தான் அந்த கிராம பஞ்சாயத்தினுடைய சரியான உறுப்பினர், நீ போய் உட்காரணும், நீ பிளான் பண்ணணும், உனக்கு எது தேவைன்றதை நீ முடிவு பண்ணணும், அந்த அத்தாரிட்டியாக சொல்லணும், புரிந்து சொல்லணும். இது என்னுடைய அரசாங்கம், என்னுடைய ஊருக்கு நாங்களாம் சேர்ந்து நாங்களாம் ஆர்கனைஸாக ஒற்றுமையாக இருக்கோம், நாங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுறோம், வரக்கூடிய நிதியை இதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படி நாங்கள் சேர்ந்து சொல்கிறோம். அது சொன்னதை அந்த நோட்புக்கில் எழுதணும், எழுதிட்டு கையெழுத்து போடணும். அந்த மாதிரி கையெழுத்து போட்டுட்டால் சட்டம் அது கலெக்டரால் மாற்ற முடியாது, சுப்ரீம் கோர்ட்டால் மாற்ற முடியாது. ஒரு கிராம பஞ்சாயத்தில் மக்கள் சேர்ந்து உட்காந்து இந்த நிதியை இதுக்கு தான் பயன்படுத்தணும், இதுதான் தேவை இருக்குது அப்படின்னு அவங்களாம் ஒரு மனதாக சேர்ந்து முடிவு செய்து அங்கே அந்த நோட்புக்கில் எழுதிட்டு கையெழுத்து போட்டாங்கன்னா அது மாற்ற முடியாத ஒரு சட்டம். அது இவங்களே சட்டத்தை நிறைவேற்றாங்கன்னு அர்த்தம். இது மாதிரி ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் எதுவுமே குறிப்பாக இப்போ பரந்தூர் விமான நிலையம் உட்பட பல்வேறு கிராம சபை கூட்டங்களுடைய முடிவுகளை அது நீங்கள் கோர்ட்டு கூட அதை தடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் தொடர்ந்து அது நடந்துக்கிட்டு தானே இருக்குங்க, அதை மீறி தானே செஞ்சுக்கிட்டு இல்லை, முடிவு வரலது. அது என்ன அங்கே தான் அங்கே பயன்படுத்திக்காங்க அந்த அரசியல்வாதிகள். இது தொடர்பாக நீங்கள் நிறைய விழிப்புணர்வு கூட்டங்களை சனி ஞாயிறு மாதிரியான நாட்களில் நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. இதில் கலந்துக்கிறது அந்த தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா அந்த நிகழ்ச்சிகள்? இப்போ இது கண்டினியூஸாக அதை செஞ்சுட்டு தான் இருக்கீங்களா? சொசைட்டியில் சில பேர் செலக்டிவாக சில சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்மளோட ஜாயின் ஆக மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் போய் அணுகியிருக்கீங்களா? மறைந்த முன்னாள் ஜனாதிபதி மேதகு அப்துல் கலாம் அவர்களே நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, அந்த தருணத்தை பற்றி சொல்ல முடியுமா?